ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டாஸ்க் எடிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த டாஸ்க் நான் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போயே முடிச்சிடுறேன். ஸோ எப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அதோடைய லிஸ்டிங் இருக்குது, டேஷ்போர்ட் லிஸ்டிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே போய்ட்டு நம்ம 2 பட்டன் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இங்கே டேபிள் டேட்டா லிஸ்ட் பண்ணணும். நான் ஒரே டேர்ம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆக்சுவலி தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னென்னா இது இங்கே நம்ம டேபிள் நம்ம டேட்டா லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு PHP நம்ம கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும், டேட்டா நம்ம எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா நமக்கு தேவையில்லையா? ஸோ நமக்கு ஒரு செலக்ட் கொரி தான் நம்ம எழுதி ஆகணும். ஓகேங்க. இதை நான் எடுக்கிறத இந்த டேபிள் டிஸ்பிளே பண்ணுது இல்லையா? ஸோ இதை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி ஒரு ஃபைலாக போட்டுடுறேன். ஸோ தட் ஒரு டாஸ்க் டேபிள் எந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்டாலும் அங்கே நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ஃபைலை மட்டும் கால் பண்ணால் போதும், நமக்கு இதாயிரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணலாம், டாஸ்க் இருக்கு இல்லையா, ஆடு பக்கத்துலேயே நான் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜஸ்ட் இந்த HTML கோட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம், நம்மளோட டேஷ்போர்டில் ஜஸ்ட் நான் இன்க்ளூட் மட்டும் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? எப்படின்னா எனக்கு இங்கே இன்க்ளூட் பண்ண PHPயோட சின்டெக்ஸ் போட்டு கொடுக்கணும். நான் ஜஸ்ட் அப்படியே கொடுத்தனால உங்களுக்கு வரல. ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்கோம். எதை இன்க்ளூட் பண்ணிட்டோம், நம்ம இங்கேருந்து வெளியே வந்துட்டு எங்கே இருக்கிற ஓகே கான்ஃபிக் ஃபோல்டரில் இருக்கிற டாஸ்க்குங்கிற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எனக்கு லிஸ்ட் ஃபைலை எனக்கு இங்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஃபைலில் கரெக்டாக நம்ம டேட்டா கொடுத்தோம்னா அங்கே நமக்கு ப்ராப்பராக நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நான் எப்படி நம்ம டேட்டா இங்கே ப்ரிண்ட் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணி எழுதணும் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம டேட்டா செலக்ட் பண்ணி எழுதிடுவோம். எப்படின்னா PHPக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன தேவை, நமக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு DB கனெக்ஷன் தேவை. ஸோ இந்த டேட்டா பேஸில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோமா, எங்கேயுமே நம்ம DB கனெக்ஷனை பற்றி இங்கே நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ லிஸ்ட் பேஜில் நமக்கு தேவை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இது ரெண்டும் நமக்கு தேவை. ஓகேங்களா? DB கனெக்ஷன் நமக்கு தேவை, டேட்டா பேஸ் செலெக்ஷன் நமக்கு தேவை. ஸோ அதனால் இதை ரெண்டை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா நான் SQL நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சேம் ஆடுக்கு பண்ண மாதிரியே தான். பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நான் டேட்டா லிஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நமக்கு இந்த கொரீஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு பதிலாக நமக்கு SQL கொரீஸ் நம்ம எழுதணும். எப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் பியூட்டி பாருங்கள், நான் எல்லா டாஸ்க்கும் போட போகிறது கிடையாது. இந்த யூசர் கிரியேட் பண்ண டாஸ்க் மட்டும் தான் நான் போட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ வேர் ஐடி ஈக்குவல் டு நமக்கு வேரியபிளில் இருக்கக்கூடிய ஐடி, யூசர் ஐடி இல்லையா? ஸோ இந்த செஷனில் இருக்கக்கூடிய அந்த யூசர் ஐடியை கொண்டு நம்ம இங்கே போடணும். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு அந்த யூசரோட டேட்டா மட்டும் நமக்கு ஆக்சுவலாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எங்கேனா நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ சிமிலேர் டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ ஆத்துக்குள்ளே இருக்கிற லாகின். ஓகேங்களா? ஸோ சேம் சிமிலேர் டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ அப்படிங்கும்போது நான் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையே காப்பி பண்ணி கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ தட் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எனக்கு டாஸ்க் டேபிளில் யூசர் ஐடி பேஸ் பண்ணி மட்டும் எனக்கு டேட்டா எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி எங்கே இருக்கோ எனக்கு அங்கே யூசர் ஐடி எடுத்தால் போதும். மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ SQL கொரி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அண்ட் நமக்கு கனெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் உள்ள எக்ஸிக்யூட் டைம் வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு ரோ செக் பண்ணுது. சப்போஸ் டேட்டா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வைலில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுது இல்லையா, செக் பண்ணிட்டு உள்ளே வருது.
ஸோ இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேபிள் வியூ வந்து வரணும். அப்படிங்கும்போது கனெக்ஷனை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, சப்போஸ் கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆகுது இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு இது மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இங்கே வந்து ஐ மீன் ஒரு பிஹெச்பின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படின்னா இல்லை அப்படின்னா வந்து எனக்கு ஜஸ்ட் இதை மட்டும் எக்கோ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அண்ட் அது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த ஃபார்மேட்டே. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம HTML கோர்ஸ் அப்படியே நம்ம உள்ளே யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இருந்துச்சுன்னா வந்து உள்ளே வந்து வரணும். வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா வந்து உள்ளே வந்துட்டு வைல் லூப்பில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிற இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு HTML கோடை வந்து கொடுக்கணும். இங்கெல்லாம் நமக்கு செஷன் தேவையில்லை. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல யூசர் ஐடி எடுக்க மட்டும் நமக்கு செஷன் தேவை. சரிங்களா, ஸோ அப்போ மேலே வந்து செஷனை ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த செஷனில் இருக்கிற ஐடி இருக்கு இல்லைங்களா, ஸோ இது அப்படியே வந்து ரிவர்ஸில் போடணும். எனக்கு வந்து செஷனில் இருக்கிற ஐடி எடுத்து கொண்டு வந்து நான் வந்து யூசர் ஐடிங்கிற ஃபீல்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ யூசர் ஐடி ஃபீல்டில் வந்து செஷனில் இருக்கிற ஐடி எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு வந்து டாஸ்க் டேட்டாவை எடுத்துருவேன். ஓகேங்க, ஸோ இப்போ கனெக்ஷனுக்குள்ளே கொடுத்தாச்சா, உள்ளே கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த டேபிளுக்கு HTML கூட அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போடணும். பட் ஆனால் இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து டேபிள் பல வாட்டி வந்து நமக்கு லூப் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இருக்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இருக்கட்டும். மேலேயும் இந்த கோடும் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா வந்து எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் இந்த லூப்பிங் மட்டும் நம்ம வந்து ரோவுக்கு போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த கண்டிஷன்ஸை மட்டும் இங்கே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்க்கு வந்துடலாம். வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு PHP டேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை அங்கே கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. சரிங்களா, ஸோ கட் பண்ணிட்டு இங்கே போட்டாச்சா, இங்கே போட்டுட்டு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆக போகுது. இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த எல்ஸ் பாத் ஜஸ்ட் வந்து ஒரு எக்கோ தான் பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது அப்போ இந்த வைல் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வரப்போகுது. இங்கே மட்டும் தான் நம்ம டேபிள் ரோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது ஜஸ்ட் இங்கே நான் இந்த டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். சரிங்களா, அண்ட் இந்த ஹெடர் ரீடாக்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நமக்கு இது வரைக்கும் இதாக ரன் ஆகணும் அப்படின்னா வந்து லூப் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ லூப் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ், நமக்கு ரோஸே தான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி நான் ஜஸ்ட் அப்படி இங்கே போட்டேன் டேபிளோட ரோஸு. ஓகேங்களா, ஸோ வந்து நமக்கு அதில் வரக்கூடிய ரோவோட ஐடி ஜஸ்ட் இப்படியெல்லாம் போட முடியாது. நம்ம PHP சின்டெக்ஸ்குள்ளே தான் போட முடியும். ஸோ வந்து அப்போ PHP சின்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எக்கோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எக்கோ பண்ணிவிட்டு ரோவோடைய ஐடியை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அதோடைய நேம் டாஸ்க் நேம் என்னவோ அந்த டாஸ்கோட நேம் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எடிட் பட்டனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடியா வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஐடியை வந்து நான் எக்கோ பண்ணணும் ஆக்சுவலிங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது கிளிக் பண்ணால் வந்து எடிட் பேஜ் போகணும்னு சொல்லி பண்ணோம். சரி, அதை வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் பண்ணுவோம். வந்து இது லிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் ஃபெயில் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகணும். ஓகே, நமக்கு வந்து வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா வந்து இந்த யூசர் டாஸ்க் வந்து ஆட் பண்ணலையா, இல்லை ஆட் பண்ணியிருக்கும்போது வந்து நமக்கு வரணுமே, ஏன் வரல, மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஓகேங்க, ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த SQL queries வந்து நம்ம வந்து எக்கோ பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகே, ஸோ நமக்கு கரெக்டாக தான் வருது. இதை நம்ம இங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா நமக்கு கரெக்டாக டேட்டா வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாமா. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் வேர் ஐடி ஈக்குவல் டு ஓகே, எனக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ லிஸ்ட்டு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எரர் ரிப்போர்ட்டிங் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா எஸ், பார்த்திங்களா நமக்கு எரர் ரிப்போர்ட்டிங் கொடுத்தனே வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இதுக்கு வந்து லிங்கிங் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த லிஸ்ட்டு ஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபைல் இந்த கனெக்ஷன் ஃபைல்ஸ்லாம் வேறு இடத்துல இருக்கதா நினச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பிரச்சனை. ஓகே, லிஸ்ட்டு ஃபைலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு வாட்டி வெளியே வருது. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுது, அது கனெக்ஷன் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக தான் போகுது. DB கனெக்ஷன் கரெக்டு. ஃபஸ்ட் எரர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிக்குது, லைன் நம்பர் 6. ஓகே, லைன் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா என்ன எரர் சொல்லுது,
ஃபெயில்டு டு ஓப்பன் நோ சச் எ ஃபைல் ஆர் டைரக்டரி. ஃபைல் நேம் என்ன சொல்லுது, டாஸ்கில் இருக்கிற லிஸ்ட்டு சாரி இன்க்ளூடில் இருக்கிற இந்த db.connection.php தான் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. அதுதான் வந்து எரரா? ஓகே, டாஸ்கில் இருக்கிற லிஸ்ட்டில் நமக்கு இதுதாங்க பிரச்சனை. கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து டாஸ்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஷ்போர்டு வந்து பார்க்குறோம் கரெக்டு. ஓகே கைஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் த மிஸ்டேக். ஸோ வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் சாரி டேஷ்போர்ட்லேருந்து பார்க்குறோம். அதனால் வந்து டேஷ்போர்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கேருந்து போகணும். ஸோ இந்த ஃபைல்லேருந்து போகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டேஷ்போர்ட்லேருந்து நான் பார்க்குறேன். அப்போது டேஷ்போர்ட் வந்து பேஜஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்து கனெக்ஷனுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டாக வந்து கான்ஃபிக் சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ், இப்போ நமக்கு கரெக்டாக வந்து டேட்டா வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்பெக்ட் அவுட்புட் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, செஷன் மட்டும் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிறதுனால வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கல. ஓகேங்களா? கைஸ், ஸோ வந்து நம்ம டிபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா வந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு டாஸ்க் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். கோ டு ஸ்டோர்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகே ஃபைன்.